72 டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்கள் போட்டிங்கன்னா வர்ற அந்த ரிசல்டன் ஃபிகர் தான் வந்து நம்பர் ஆஃப் ஆமாம் பணம் எவ்வளோ நாளில் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் 6% வாங்குறீங்க அப்படின்னா 72 டிவைடட் பை 6ன்னு போட்டிங்கன்னா 12. அதுக்கு என்ன அர்த்தம்னா 12 வருஷம் ஆகும் உங்கள் பணம் டபுள் ஆக. ஓகே இதுவே வந்து பங்குச்சந்தையில் நீங்கள் 15% எடுத்தீங்கன்னா 72 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா 4.8 வரும். நம்ம 5 வருஷம்னு வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா பணம் டபுள் ஆகிடும். இப்போ இந்த சதவீதம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அப்படியே அந்த இப்போ சொன்ன உதாரணத்தையே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். 2000 நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாவை வந்து 6% தருகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2024 உங்ககிட்ட 20 லட்ச ரூபா இருக்கும். ஓகே 2000 2012 வந்து 5 லட்சங்கிறது 10 லட்சமாக போயிருக்கும். 10 வந்து 20 இருக்கும். இதுவே வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா டபுள் ஆகுது அப்படின்னா 2000 2005 அது வந்து 5 லட்சங்கிறது 10 லட்சமாக இருக்கும். அப்புறம் 10 லட்சங்கிறது 20 லட்சம், 20 லட்சங்கிறது 40 லட்சம், 2015 ஆயிருக்கும், 2020 80 லட்சம், 2025 1.6 கோடி. கரெக்ட். இது கண்கட்டி வித்தை கிடையாது, இது மேத்தமெட்டிக்கலி சொல்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரவுகளும் இருக்குது. யாருப்பா உனக்கு 15% உனக்கு ரெகுலராக தருவாங்க அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சில ஃபண்டுகள் வந்து தந்திருக்காங்க, 20% 25% கொடுத்துருக்காங்க. ஸோ தரவுகளும் இருக்குது. தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதை நோக்கி போகணும் அப்படின்னா முதல் படி எடுத்து வைக்கணும். அந்த முதல் படி தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறத நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னது அந்த வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான். இப்போ இதில் என்ன புதுசாக வந்துடுது பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வருது. என்எஃப்ஓ வந்துன்னு இருக்குன்னா புது முயற்சி வருது. சில பேர் பழசுலையும் போட்டுங்கிறாங்க. இப்போ இந்த புதுசு வரக்கூடிய விளம்பரத்தை பார்த்து அவங்க என்ன ஆரம்பிச்சிடறாங்கன்னா இதில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா 17 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து என்எஃப்ஓவில் போடலாமான்னு கேட்குறாரு. இப்போ அவருடைய பார்வையில் என்னன்னா இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது இதை எடுத்துக்கிறாரு. சப்போஸ் இந்த ஸ்கீம் எனக்கு டவுன் பண்ணி கொடுத்தா கூட இதில் போட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு வளர்ந்துரும் அப்படின்னு எடுத்து நான் போடுறேன். இப்போ 18வது ஒரு என்எஃப்ஓ காமிக்கிறார். அவர் செக்டார் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இது என்ன, எப்படி இதுதான் சரியான முறையா?